நிறைய சிஸ்டர் என்கிட்ட அக்கா இப்போல்லாம் உங்கள் சமையல் வீடியோவே வர்றதில்ல ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாப்பா அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயதுனால கொஞ்சம் அப்படியே பிஸியாக அவங்க கூடயே கொஞ்சம் பிஸியாக போகிறதுனால தான் வீடியோவை குறைச்சிக்கிட்டேன். இல்லைன்னா காலையில் மதியம் நைட்டுன்னு டக்குன்னு வீடியோ வந்துட்டே இருக்கும். சரி நீங்கள் கேட்ட வீடியோ போடாமல் எப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மதியம் செஞ்ச கருவேப்பிலை சாதத்தை வீடியோவாக எடுத்திருக்காங்க. இது அவ்வளோ நல்லது முடிக்கு. அப்புறம் நான் சொல்லி கருவேப்பிலையோட பயன்களை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டாம், உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 2 வீக்ஸ் ஒன்ஸ் கருவேப்பிலை சாதத்தை வீட்டில் செஞ்சு பாருங்க. நல்லா 2 to 3 கை அளவுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்து கழுவி பச்சை மிளகாய் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு பெரிய கடாயில் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி என்னென்ன சீட்ஸ் இருக்கோ எல்லா சீட்ஸும் போட்டு அது கூட 2 வத்தலையும் கிள்ளி போட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சம் காயப்பொடி பொடி உப்பு சேர்த்து நல்லா மசாலா வாடை அந்த கருவேப்பிலையோட வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரைஸ் வேற வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரைஸை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், செம்ம சூப்பரான டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் வந்து ரெடிங்க. என்னென்னையோ சைட் டிஷ் ட்ரை பண்ணிட்டேங்க, ஆனால் எதுவுமே செட் ஆகலை. லாஸ்ட்டாக தயிர் வச்சு சாப்பிட்றது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சைட் டிஷ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை தயிர் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை.